Hello friends, வணக்கம். Welcome to the session. So நம்ம 50 days challengeல இன்னைக்கு day 13 வந்திருக்கோம். Class test and PQRS ஓட previous year questions தான் பார்த்துட்டு இருக்கோம். So இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். So வாங்க செஷனுக்குள்ள போலாம். So first பாத்தீங்கன்னா the dash of climate change. Okay, climate change உடைய dash of climate change உடைய என்ன சொல்யூஷனா, ஆஸ்பெக்டா, சேலஞ்சா, அட்வான்டேஜா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிரஸிங் இஷ்யூஸ் ஃபேசிங் த வேர்ல்டு டுடே. உலகத்துக்கே அழுத்தம் தரக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு உலகமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப அழுத்தம் தரக்கூடிய ஒரு விஷயமா இந்த கிளைமேட் சேஞ்ச் இருக்குது. அப்போ அழுத்தம் தரக்கூடியதுன்னா சொல்யூஷன்னா என்னது, விடை தரக்கூடியதுன்னு சொல்லலாமா? கிளைமேட் சேஞ்ச் சொல்யூஷன். ஸோ சொல்யூஷன் இங்க வராது. ஆஸ்பெக்ட்னா என்னது, பார்வை. நம்மளோட இடத்துல இருந்து நம்ம எப்படி பாக்குறோம் அப்படிங்கிறது தான் ஆஸ்பெக்ட். ஸோ ஆஸ்பெக்ட் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ், நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஆஸ்பெக்ட். ஸோ ஆஸ்பெக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்சுன்னு வருமா? இல்ல. த சேலஞ்ச் அப்படின்னா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எதிர்க்கிறது, டிஃபிகல்ட் ப்ராப்ளத்தை குறிக்கலாம். ஓகேவா? ஒரு கஷ்டமான சூழ்நிலையை குறிக்குது. அப்ப இங்க கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான சூழ்நிலை தானே. அப்போ சேலஞ்ச் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச், இந்த கிளைமேட் சேஞ்சஸ் ஏற்படுத்தக்கூடிய சேலஞ்சஸ்னா என்ன, அந்த கிளைமேட் சேஞ்ச்னால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். சேலஞ்சுங்கிறது இங்க கஷ்டமான ப்ராப்ளத்தை சொல்றாங்க, ப்ராப்ளம்ஸ். அடுத்து அட்வான்டேஜ்ங்கிறது என்னது, அது பாசிட்டிவா. கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இங்க பிரஸிங் இஷ்யூஸ் அப்படின்னாலே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தக்கூடியது, அந்த மாதிரி சொல்லலாம். ரொம்ப நம்மள வந்து மன உளைச்சல், ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாக்குறதா இருக்கு. அப்ப இங்க ப்ராப்ளம்ஸ் இருந்தாதான் கஷ்டம் வரும். ஓகேவா? அதனால இந்த இடத்துல சேலஞ்சுங்கிறது தான் கரெக்டா வரும். சேலஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ப்ராப்ளம், டிஃபிகல்ட்டி, அதை குறிக்கலாம். ஓகே, சொல்யூஷன் வராது, ஆஸ்பெக்ட் வராது, அட்வான்டேஜ் வராது. ஸோ அடுத்து ரைசிங் டெம்பரேச்சர்ஸ், எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் அண்ட் மெல்டிங் ஐஸ் கேப்ஸ். இதெல்லாம் இந்த கிளைமேட் சேஞ்சில் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ். டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுறதா இருக்கட்டும், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸ், அதிகமா மழை பெய்யறதா இருக்கட்டும், இல்ல மழையே பெய்யாம இருக்கிறதா இருக்கட்டும், ஐஸ் கேப்ஸ் எல்லாம் அதிகமா மெல்ட் ஆகுறதுனால, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் a few of the dash of changing climate ஓட dash of ன்னு கொடுத்திருக்கான். இம்ப்ரூவ்மெண்டா, கான்சிக்வன்சஸா, அட்வான்ஸ்மெண்டா, பெனிஃபிட்ஸா? பெனிஃபிட் ஆகுமா? இதெல்லாம் வந்து நடக்கிறதுனால நமக்கு பெனிஃபிட் ஏற்படுமா? கிளைமேட் சேஞ்ச்னால வரக்கூடிய பெனிஃபிட்ஸா? இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் ஒரு அட்வான்ஸ்மெண்ட்ஸா? டெக்னாலஜி டெவலப்மெண்ட் மாதிரி இதெல்லாம் ஒரு அட்வான்ஸ்மெண்ட், இம்ப்ரூவ்மெண்டா? அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது, அட்வான்ஸ்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் ஒண்ணு. ஸோ அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் என்ன, ஒரு கான்சிக்வன்சஸ். ஓகேவா? நம்ம விளைவுகள். ஓகேவா? இந்த கிளைமேட் சேஞ்சினால வரக்கூடிய விளைவுகள், கான்சிக்வன்சஸ், நெகட்டிவான விளைவுகள், இந்த கிளைமேட் சேஞ்சினால வரக்கூடிய கான்சிக்வன்சஸ், இதெல்லாம் ஃபியூ ஆஃப் த கான்சிக்வன்சஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ கான்சிக்வன்சஸ் தானே இங்க வரும். சரியா? இதுல ஈஸி தான், போட்டுடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா டு கம்பேர்ட் திஸ், இதை நம்ம போக்கணும்னா நிறைய கண்ட்ரிஸ் வந்துட்டு இதை கம்பேர்ட்னா என்ன, நீக்கிறதுக்கு, இந்த கிளைமேட் சேஞ்சை வந்து ஓவர் கம் பண்றதுக்கு மெனி கண்ட்ரிஸ் வந்துட்டு பிளட்ஸ் அவங்களே வந்து அவங்களுக்குள்ளேயே நம்ம வந்து இந்த கிரீன் ஹவுஸ் எமிஷன் எல்லாம் ரெடியூஸ் பண்ணலாம். ப்ராக்ரஸ் வந்துட்டு ஸ்லோவா தான் இருக்கும், ஆனா கிரீன் ஹவுஸ் கேஸ் வந்து எமிட் ஆகுறத ரெடியூஸ் பண்ணணும். நம்ம இந்தியா கூட வந்து நெட் ஜீரோ எமிஷன் சொல்லிட்டு 2070 வரைக்கும் டார்கெட் வச்சிருப்பாங்க. 70க்கு முன்னாடி எந்த ஒரு கேஸுமே எமிஷன் ஆகுறத எந்த ஒரு நெட் ஜீரோ எமிஷன் எதுவுமே எமிட் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்தியா வந்து டார்கெட் வச்சிருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பயோவா, சஸ்டைனபிளா கொண்டு போற மாதிரி பிளான் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் மெனி கண்ட்ரிஸ் வந்து பிளட்ஜ் பண்ணிருப்பாங்க அவங்களுக்குள்ளேயே கிரீன் ஹவுஸ் எமிஷனை ரெடியூஸ் பண்றதுக்காக. ஆனா அந்த ப்ராசஸ் வந்து என்னன்னு சொல்றாங்க, ஸ்லோ ப்ராசஸ் தான். 2070னா இப்பத்துல இருந்து ஒரு 50 வருஷம் தள்ளி. அப்போ இது ஸ்லோ ப்ராசஸ் தான். ஓகே. In addition, some people are still skeptical of the dash of climate change. Skeptical அப்படிங்கிறது இங்க என்ன மீனிங்ல வருதுன்னு பாத்தீங்களா? நீங்க ட்ரை பண்ணுங்களேன். ஏன்னா நான் இங்க இந்த சென்டென்ஸ், எனக்கு செப்டிக்கலோட மீனிங் தெரியலாட்டி இந்த சென்டென்ஸோட இதை வச்சு நான் இதை வந்து புரிஞ்சுப்பேன். பீப்புள் ஆர் செப்டிக்கல் ஆஃப் த கிளைமேட் சேஞ்ச். கிளைமேட் சேஞ்சினுடைய ஏதோ ஒன்ன வச்சு பீப்புளுக்கு ஏதோ ஒரு எப்படி சொல்றது, செப்டிக்கல் அப்படிங்கிறது நான் என்ன மீனிங் புரிஞ்சுப்பேன்னா இந்த சென்டென்ஸை வச்சு சொல்றேன். ஏதோ ஒரு அவங்களுக்கு ஏதோ ஒரு யோசனையை கொடுக்குதா, அந்த மாதிரி எடுத்துக்கலாமா? பிலீவ்னு இங்க வருது. ஆனா ஆக்சுவலா செப்டிக்கலோட மீனிங் வந்து சந்தேகம். பீப்புளுக்கு இன்னும் இன் அடிஷன் சம் பீப்புள் வந்து இன்னும் சந்தேகத்துல இருக்காங்க. எதுல? இந்த கிளைமேட் சேஞ்சோட
மித்த பத்தியா, ரியாலிட்டியை பத்தியா, டிசப்ஷனை பத்தியா, ஃபிக்ஷனை பத்தியா? இந்த கிளைமேட் சேஞ்சோட ரியாலிட்டியை பத்தி, உண்மையா கிளைமேட் சேஞ்ச் இவ்வளோ கொடூரமா இருக்குது, இப்போ கரண்டா என்ன ஸ்டேஜ்ல கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ கரண்டா என்ன ஸ்டேஜ்ல இருக்கு, என்ன நிலைமையில இருக்கு ரியாலிட்டி, இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு, நம்ம எல்லாம் என்ன ஸ்டேஜ்ல இருந்துட்டு இருக்கோம், என்ன ஸ்டேஜ் ஆஃப் கிளைமேட் சேஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம், ரியாலிட்டியை சொல்றது. மித்துங்கிறது கட்டுக்கதை. ஓகேவா? சோ மித்துங்கிறது உண்மையே கிடையாது. ஆனா கிளைமேட் சேஞ்சருடைய உண்மையை பார்த்து எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. கிளைமேட் சேஞ்சருடைய ரியாலிட்டியை பார்த்து நிறைய பீப்புளுக்கு சந்தேகமா இருக்குது. ஆர் பிலீவ் தட் இட் இஸ் நேச்சுரல் அக்யூரன்ஸ் தட் ஹியூமன்ஸ் கான்ட் டூ மச் அபவுட். நிறைய பேர் பிலீவ் பண்றாங்க. என்ன பிலீவ் பண்றாங்க? ஹியூமனால ஒண்ணுமே பண்ண முடியாது, இது எல்லாமே நேச்சுரல் அக்யூரன்ஸ். நீங்க நம்ம எல்லாம் எப்படி கிரீன் ஹவுஸ் எமிஷனை தடுக்க முடியும், இதெல்லாம் நேச்சுரல் தானே, ஹியூமன்ஸ் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பீப்புளும் திங்க் பண்றாங்க. நிறைய பீப்புளுக்கு ரியாலிட்டியை பத்தி சந்தேகமாவும் இருக்கு. நிறைய பீப்புள் அது நேச்சுரல் அக்யூரன்ஸ் தான், ஹியூமன்ஸோட இன்டர்ஃபரன்ஸ், ஹியூமன்ஸ்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? However, scientists agree that urgent action is needed to prevent the worst impacts of climate change-ஓட ரொம்ப மோசமான விளைவுகளை தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் அர்ஜென்ட்டா ஆக்ஷன் எடுக்கணும். அது என்ன மாதிரியான ஆக்ஷன்? This includes not only reducing emissions but also adapting to the changes that have already occurred. பார்த்தோனே போட்டேன், அச்சு வெர்பு இருக்கு, பின்னாடி V3 வரணும். சிம்பிள். எனக்கு இது வராது. அச்சு வெர்புக்கு அப்புறம் எங்கேயாவது ஐஎன்ஜி வச்சு நம்ம படிச்சிருக்கோமா? இல்ல. அக்யூர்ட், அவ்வளவுதான். சிம்பிள். நான் மீனிங் எதுவும் பார்க்கல, எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் அதை வாசிட்டேன், ஆன்சர் போட்டேன். ஓகேவா? இப்ப பாருங்க, இது எதெல்லாம் அதாவது கவர்மெண்ட் எந்த மாதிரியான நடவடிக்கை எல்லாம் எடுக்கணுமா, எமிஷனை ரெடியூஸ் பண்றதுக்காக இருக்கட்டும், அதை அடாப்ட் பண்றதுக்கு எந்த மாதிரியான, இப்ப ஃபிளட் எல்லாம் வந்துச்சுன்னா அந்த ஃபிளட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ரொம்ப பாதிப்பு இல்லாம ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் நல்லா கொண்டு வரலாம். ஸோ அதுதான் அடாப்ட் பண்ணி, என்னென்ன சேஞ்சஸ் ஏற்பட்டாலும் அதுக்கு ஏத்தாப்புல நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். அதுக்கும் கவர்மெண்ட் ரொம்ப முக்கியம். கவர்மெண்ட் அதுக்கு முக்கியமான ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. கிளைமேட் சேஞ்சுனால நம்ம எவ்வளோ விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஒவ்வொரு வருஷம் அங்க சென்னையில ஃபிளட்டுங்க, அங்க திடீர்னு பார்த்தா திருநெல்வேலி, இங்க தாமிரபரணியில ஃபிளட்டுங்கிறாங்க. சரி, இதுக்கெல்லாம் முன்கூட்டியே அந்த ஒரு அந்த சேஞ்சஸ்க்கு அடாப்ட் பண்ற மாதிரி அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் இதெல்லாம் ப்ராப்பரா இருக்கணும். எமிஷன்லாம் ரெடியூஸ் பண்ணணும். நான் இங்க ஃபிளட்டை வச்சு எக்ஸாம்பிள் சொன்னேன், இங்க எமிஷனை சொல்றாங்க. ஓகேவா? அதுக்காக தான் என்ன இப்போ ஹைட்ரஜன் கேசஸ், ஹைட்ரஜன் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல், ஹைட்ரஜன்ல ஓடக்கூடிய பஸ்ஸஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு. சரி, அதுக்காக இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வருது இந்த எமிஷன் எல்லாம் தடுக்கிறதுக்காக, அதுக்கு நம்ம பழகிக்கிறதுக்காக, பயோ இதுல ரிலேட்டடா வாழ்றதுக்காக, சரியா, இந்த பயாலஜிக்கல் என்விரான்மெண்ட் கூட ஒன்றி வாழ்றதுக்காக நம்மளை அடாப்ட் பண்ணிக்கணும். கிளைமேட் சேஞ்ச் வந்தாலும், எவ்வளவு சேஞ்ச் வந்தாலும் நம்ம அதை அடாப்ட் பண்ணி வாழ்ந்துதான் ஆகணும். This might involve building sea walls to protect against rising sea level, planting drought-resistant crops, or developing new technologies to remove carbon from the atmosphere. கார்பன், இந்த அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய கார்பனை ரிமூவ் பண்றதுக்கு புது டெக்னாலஜிஸ் டெவலப் பண்றதா இருக்கட்டும். அப்புறம் சீ லெவல் அதிகமாகிறது தடுக்கிறதுக்கு வால் மூலமா ப்ரொடக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. டிராட் ரெசிஸ்டன்ட் கிராப், டிராட்னா என்னது? வறண்டு போனாலும் அதுலயும் தாக்கு பிடிக்கக்கூடிய செடிகள், அதுலயும் தாக்கு பிடிக்கக்கூடிய பயிர்கள் எல்லாம் பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒன் ஆஃப் அந்த எப்படி நம்ம கிரீன் ஹவுஸ் இதை தடுக்கலாம், நிறைய ஆர்டிபிஷியலா போகாம நேச்சுராவே என்னென்னலாம் பண்ணலாமோ அப்படிங்கறத பாக்குறாங்க. ஓகேவா? அடுத்து, அல்டிமேட்லி அட்ரஸிங் கிளைமேட் சேஞ்ச் வில் ரெக்யூர் அ டேஷ் எஃபோர்ட் ஃப்ரம் இண்டிவிஜுவல்ஸ். இண்டிவிஜுவல் எஃபோர்ட் ஃப்ரம் இண்டிவிஜுவல்ஸா? இண்டிவிஜுவல் எஃபோர்ட் ஃப்ரம் இண்டிவிஜுவல்ஸ்னே சொல்லுமா? இல்ல, ஜாயிண்டா, செப்பரேட்டா, சாலிட்டரியா? இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட இருந்து ஜாயிண்ட் எஃபோர்ட் தேவை, தனித்தனியான எஃபோர்ட் வேண்டாம், சாலிட்டரி எஃபோர்ட் வேண்டாம். சாலிட்டரி அப்படிங்கிறது சோலோ, சாலிட்டரி, அலோன், தனியா. ஓகேவா? சாலிட்டரி, செப்பரேட் எல்லாமே தனித்தனியா, இண்டிவிஜுவல்னாலும் தனித்தனியா. இண்டிவிஜுவல்ஸ், கவர்மெண்ட்ஸ், பிசினஸஸ் எல்லாரும் சேர்ந்து ஜாயிண்டா எஃபோர்ட் பண்ணணும், சேர்ந்து ஜாயிண்ட் எஃபோர்ட் போடணும். அப்பதான் இந்த கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் நம்மளால அட்ரஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல அட்ரஸிங்கிறது என்ன, அதை நம்மளால எடுத்துக்கொள்ள முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், அட்ரஸிங் த ப்ராப்ளம்ஸ் சொல்லுவாங்க. அட்ரஸிங் த ப்ராப்ளம்னா இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்கிறது. ஸோ அட்ரஸிங் இந்த கிளைமேட் சேஞ்சோட பிரச்சனை, இந்த பிரச்சனையை தீர்வு காண்கிறதுன்னு சொல்றது இந்த அட்ரஸிங்கிறது. ஒண்ணு பேசுறது, மேடையில பேசுவாங்களா அட்ரஸ் அப்படிங்கிற மாதிரி அட்ரஸ் சொல்றது, இல்ல
அது டவுனா வரும்போது நம்ம வீட்டு அட்ரஸ் கூட வரும். பட் இங்க அட்ரஸிங்கிறது என்ன மீனிங்ல வருது? அட்ரஸிங் த ப்ராப்ளம், கஷ்டத்தை, ஒரு ப்ராப்ளத்தை அதை வந்து எப்படி சரி பண்ணலாம், அதை எப்படி நம்ம சரியாக்கலாம் அப்படின்னு பாக்குறது தான் இந்த இடத்துல அட்ரஸிங்னு வருது. ஓகேவா? அப்ப இண்டிவிஜுவல்ஸ், கவர்மெண்ட்ஸ், பிசினஸ் அரௌண்ட் த வேர்ல்டு எல்லாரும் சேர்ந்து ஜாயிண்ட் எஃபர்ட் போடணும், ஜாயிண்ட் எஃபர்ட் தேவை, ரெக்யூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுச்சா? ரொம்ப ஈஸியானது. அடுத்த ஒரு கொஸ்டின் காமிக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப நான் இது வரைக்கும் நம்ம 10, 12, 13 நாள் பார்த்திருக்கோம். இதுல நான் பார்த்ததுலே ரொம்ப ஈஸியான ஒரு சிம்பிளான கொஸ்டின். ஒன்னே ஒண்ணு சொல்லட்டுமா? இதுல சிம்பிளா என்ன சொல்லலாம்? இது ஆன்சரை நீங்க பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு 5 செகண்ட் டைம் கொடுக்குறேன். நீங்க இல்ல 10 செகண்ட் டைம் கொடுக்குறேன். உங்களால சால்வ் பண்ண முடியுதா பாருங்க. கண்டுபிடிச்சிங்களா? இந்த கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? சிம்பிள். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஏடிசி. ஏடிசி ஆப்ஷன்ல ஏடிசி எங்க இருக்கு? பிஏசி வரல, பிஏடி இருக்கு. இல்ல, ஏடிசி இதான் ஆன்சர். முடிஞ்சு. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஏடிசி. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். சிம்பிள். அப்ப ஃபர்ஸ்ட் எது வரும்? ஓவர் த இயர்ஸ். இதுதான் இன்ட்ரோடக்ஷன் பாட்டு. இதுக்கு ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணுமா இங்க? இல்ல. ஓகே, இதனால நான் அந்த அங்க என்ன கொடுத்துருக்காங்கிறத வாசிட்டு சொல்லிடுறேன். Over the years, I have come to distinguish 3 types of medical practitioners in African societies and to classify the extent to which each uses medicinal plants. சரியா? ஆப்பிரிக்கன் சொசைட்டில இருக்கக்கூடிய மெடிக்கல் பிராக்டிஷனர்ஸ், அதாவது டாக்டர்ஸ் மாதிரி, அவங்க எல்லாம் வந்து எந்த மாதிரியான மெடிக்கல் பிளான்ஸ் வந்து அதை யூஸ் பண்றாங்க, எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு அதை கிளாசிஃபை பண்ணி யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத நான் வந்து பிரிச்சு பார்க்கணும்னு விரும்புறேன். ஓகே, அடுத்து ஃபர்ஸ்ட் வந்து ஹெர்பலிஸ்ட். The first is the herbalist. First வந்து herbalist, who generally enjoys the prestige and reputation of being a really traditional man. Herbalist na enna? Fullave traditional medicine. அந்த ப்ரொஃபஷனல். செகண்ட் வந்துட்டு யாரு? டிவைன் ஹீலர்ஸ், புனிதத்துமா ஸ்பிரிச்சுவல் ஹீலர்ஸ் அந்த மாதிரி பார்க்கலாம். தேர்ட் வந்து விச் டாக்டர், த பிராக்டிஷனர் who is credited with the ability to intercept with evil deeds of a witch. இவங்க வந்து யாரு? இவங்க எந்த மாதிரியான டாக்டர்? விச் டாக்டர் அப்படிங்கிறது இந்த சூனியக்காரங்க, அவங்களோட நோய்கள் எல்லாம் குணப்படுத்துறது, அந்த மாதிரி கொடுத்துருக்கான். சரியா? சோ இங்க ஒண்ணுமே இல்லை, ஏதோ ஒண்ணு சொல்லணுங்கிறதுக்காக, நமக்கு கொஸ்டின் கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுத்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் அவ்வளவு சிம்பிளா இருக்கு இது. ஓகே, அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. இதுக்கு ஒரு 10 செகண்ட் டைம் கொடுக்கணும், பார்த்து சால்வ் பண்ணுங்க. இதுல கண்டிப்பா பி வராது, டி வராது. ஃபர்ஸ்ட் ஏவா சியா அப்படிங்கிறது வரும். ஏவா சியா. அப்போ 3 ஆப்ஷனா? 2வது ஆப்ஷன் இந்த டி மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஏக்கு அப்புறம் சியா, ஏக்கு அப்புறம் பியான்னு பார்க்கலாம். ஏக்கு அப்புறம் சியா, ஏக்கு அப்புறம் பியா. சிக்கு அப்புறமா ரத்தன் அண்ட் மோடி வந்துட்டு ஐட்லர்ஸ் அண்ட் அவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க. ரத்தன் அண்ட் மோடிஸ் வைஃப்ஸ். வைஃப்ஸ்னா ரத்தனோட ஒய்ஃபும் வரணும், மோடிஸோட ஒய்ஃப்ஸும் வரணும். மோடி. ஓகே, ரத்தன்ஸ் ஒய்ஃப், மோட்டிஸ் ஒய்ஃப, மோட்டினுடைய ஒய்ஃப். இங்க என்ன எழுதிட்டான்? ரத்தன் அண்ட் மோட்டிஸ் ஒய்ஃப்ஸ் எழுதிட்டான். அப்போ ஒய்ஃப்ஸ் இருக்கிறதுனால 2 பேருடைய ஒய்ஃப்களும், ஓகேவா, மனைவிமார்களும் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? சரி, அப்போ இது ரத்தன், இங்க இடத்துல ரத்தன் அண்ட் மோதியை பத்தி சொல்றாங்க, இங்க ரத்தன் அண்ட் மோதிஸோட ஒய்ஃப் பத்தி சொல்றாங்க. இவங்க ஒர்க்கே பண்ண மாட்டாங்க, இவங்க தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க அண்ட் இவங்க தான் ஏர்ன் பண்றாங்க. ஏர்ன் த பிரெட் ஃபார் தர் ஃபேமிலி. ஓகே, அவங்க வீட்டுக்காக இவங்க தான் சம்பாதிக்கிறாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணி வீட்டுக்காக சம்பாதிக்கிறாங்க, ஏர்ன் பண்றாங்க. அப்போ இத சொல்லிட்டு இத சொல்லுவோமா, இத சொல்லிட்டு இத சொல்லுவோமா? சிக்கு அப்புறம் இதா இல்ல இதுவா? ஓகே, பார்க்கலாம். இதுல என்ன எனக்கு என்னன்னா, இப்ப அடுத்து பாருங்க. இது நான் இப்ப ஃபர்ஸ்ட் this made them lazier. Their wives have introduced the order and industry in the house. ஓகே, இங்க மோடிஸ் ஒய்ஃப்ஸ் பத்தி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து ஆர்டர் அண்ட் இண்டஸ்ட்ரி இன் த ஹவுஸ், வீட்டுல ஒரு
கரெக்டா இந்த ப்ராப்பரா எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. வீட்டுல அந்த மாதிரி இருக்காங்க, இதுதான் அவங்கள வந்து லேசி ஆக்கிருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இதுக்கப்புறம் தான் இந்த ஒய்ஃப்ஸ்ன்னு சொன்னதுக்கு அப்புறம் கண்டிப்பா பீன் வரணும். சிக்கு அப்புறம் தான் பீன் வரணும். சிங்கிறத அவங்க ஒய்ஃப் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, வீட்டுக்காக சம்பாதிக்கிறாங்க. அண்ட் பில அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரோடியூஸ் ஆர்டர் அண்ட் இண்டஸ்ட்ரி. இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிறதுனாலதான் வீட்டுல நார்மலா எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுமா, ஒரு இன்ட்ரோடியூஸ் ஆர்டரா எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சிக்கு அப்புறம் பிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. பிக்கு அப்புறம் சி கண்டிப்பா வராது, ஆப்ஷன் பி கண்டிப்பா வராது. அப்ப ஏசியா சிடிஏ அந்த மாதிரி வருமா, சிடிஏபி அப்படின்னு வருமா? இதுல என்ன வரும், ஏதான் ஃபர்ஸ்ட் வரும். ஏல தான் ரத்தன் அண்ட் மோட்டிங்கிறவங்க ரொம்ப ஐட்லெஸ்னா சும்மா லேசி, சோம்பேறி, ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, சும்மா வீட்டுல இருப்பாங்க அப்படின்னு சொல்றது. அப்ப ஃபர்ஸ்ட் இந்த சொல்றது அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. போத் ரத்தன் அண்ட் மோத்தி வந்துட்டு ஐட்லெஸ், அவங்க எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க. அவங்களோட ஒய்ஃப்ஸ் வந்துதான், அவங்க ஒய்ஃப்ஸ் தான் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வீட்டுக்காக சம்பாதிக்கிறாங்க. அண்ட் அவங்க சம்பாதிக்கிற இந்த மாதிரி சம்பாதிக்கிறதுனாலதான் அவங்கள வீட்டுல வந்து ஒரு இதை மெயின்டைன் பண்ண முடியுது. அண்ட் இதெல்லாம் தான் ஒய்ஃபே எல்லாம் பண்ணதுனால இவங்க ரத்தன் அண்ட் மோடி ரொம்ப லேசியர் ஆயிட்டாங்க. இந்த ரொம்ப லேசியர் ஆயிட்டாங்கிறது லாஸ்ட்ல வரும். இது சிம்பிளா இருக்கும், கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா நீங்க போட்டுடலாம் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட், செகண்ட், இது கூட கண்டினியூஷன் இது. ஏன்னா இங்க ரத்தன் அண்ட் மோடிஸ் ஒய்ஃப் பத்தி பேசிருக்காங்க, அதுக்கப்புறம் தயர் ஒய்ஃப்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்துடும். இங்க இவங்களோட ஒய்ஃப்னு சொல்லணும், அடுத்து தயர் ஒய்ஃப்ஸ்ன்னு வந்துருச்சு. அடுத்து கடைசியா திஸ் மேட் தம் ஏசி பிடி தான் ஆன்சர். அவங்கள லேசியர் ஆக்கிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஓகேவா? சோ இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாமா? ஸோ வர வர ரொம்ப வியூஸ் கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு பாக்குற கொஞ்சம் பேருக்காவது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சிலர் சொல்றத வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த செஷன்ஸ். அதனாலதான் நான் வந்து அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும் போதுல இருந்துமே இப்போ வரைக்குமே நான் கம்மியான வியூஸ் வந்தாலும் ரெகுலரா போட்டுட்டே தான் இருக்கேன். அது வந்துட்டு எனக்கு நான் பண்ணிக்கிற சேலஞ்ச். எவ்வளவுதான் நமக்கு வியூஸ் வரலனாலும் பரவாயில்ல, நம்ம பெஸ்ட் கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்கலாம். அது யூஸ் ஆகுற ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ஒரு எண்ணத்துல தான் நான் கண்டிப்பா இதை கொண்டு வந்துட்டே இருக்கேன். ஸோ பார்க்கலாம் இன்னும் இது அடுத்தடுத்த செஷன்ஸ் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா இதுல நான் இன்னும் வேற ஏதாவது புதுமையா பண்ணாலும் நானும் ட்ரை பண்ணிட்டேன். நானும் என்னோட முழு எஃபோர்ட்டை கொடுத்துட்டு தான் இருக்கேன். பட் அதுக்கு ஏத்தாப்புல இன்னும் நமக்கு பெனிஃபிட் கிடைக்கவே மாட்டேங்குது. சரியா? சரி, பார்க்கலாம். இன்னும் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்காம இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் ஒன்னொன்னா. எஸ்எஸ்சி சிஜிஎல்கா இருக்கட்டும், எம்டிஎஸ்கா இருக்கட்டும், தனித்தனியா நம்ம செஷன்ஸ் கொண்டு வரலாம். கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு மேக்ஸும் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். பார்க்கலாம். ஏன்னா இப்போ இது வரைக்கும் இத்தனை நாள் லாஸ்ட் 1 or 2 months வந்துட்டு நான் வந்து மெயின் சேனல்ல வீடியோஸ் போடுறதுனால எனக்கு கொஞ்சம் அங்க ரொம்ப டைம் எடுத்துட்டு இருந்துச்சு. இப்போ நான் கம்ப்ளீட்டா இனிமேல் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவேன். இனிமேல் வந்து கொஞ்சம் மேக்ஸும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஜிஎஸ் சைட் பை சைட் போயிட்டே இருக்கட்டும். இங்கிலீஷ் நம்ம இந்த 50 days சேலஞ்சு, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணலாம். அவ்வளவுதான். இங்கிலீஷ்க்கு பிரச்சனை இல்லை. இங்கிலீஷ்க்கு வந்துட்டு நான் ரெகுலரா டெய்லி ஏதாவது ஒரு வீடியோ மட்டுமாவது வந்துடும். எப்படியாவது ஒக்காபா ஏதோ ஒரு இதுல உங்களுக்கு இங்கிலீஷ்ல இந்த ஒக்காப் சேலஞ்சு, இந்த 50 days சேலஞ்சு, இது ஏதாவது வந்துட்டே இருக்கும். இங்கிலீஷ்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜிஎஸ்க்கும் ரெகுலரா இப்போ நம்ம அந்த ஸ்டாட்டிக் ஜிகே இது கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, இங்கிலீஷ் ஜிஎஸ் ஓகே. மேக்ஸுக்கு இனிமேல் நான் கொஞ்சம் செஷன்ஸ் கொண்டு வரலான் இருக்கேன். ஸோ மேக்ஸுக்கு எப்படி வருது, மேக்ஸுக்காவது அட்லீஸ்ட் பார்க்க வராங்களா அப்படிங்கறத பார்க்கலாம். ஜிஎஸ்க்கும் நமக்கு பார்க்கல. ஆக்சுவலா நம்ம சைடு என்ன பிரச்சனைங்கிறதும் எனக்கு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. சரியா? டைமர் பிரச்சனை அப்படிங்கறதுனாலயும் நான் டைம் கம்மி பண்ணிட்டேன். ஜிஎஸ் வந்து ரொம்ப 1 மணி நேரம் 2 மணி நேரம் எடுக்கிறீங்க மேம் சொன்னதுனால நான் இப்போ கம்மியா ஷார்ட் செஷன்ஸ் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, இங்கிலீஷ்க்கும் நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட்டா நிறைய வீடியோஸ் இருக்குது. அதுல இப்போ நம்ம இந்த கிளாஸ் டெஸ்ட் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் இங்கிலீஷ்க்கு நான் நிறைய வந்து இன்னும் கண்டென்ட்ஸ் நிறைய வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் இன்னும் கொண்டு வரலாம். மேக்ஸுக்கு சிஜிஎல் 2024க்கு அடுத்த 1 மாசம் நம்ம முழு எஃபர்ட் போட போறோம். சரியா? டாபிக் வைஸ் A to Z நம்ம எல்லாம் நான் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்கலான் இருக்கேன். ஸோ இதுதான் இப்போதைக்கு பிளானு. இன்னும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் கண்டிப்பா ட்ரை பண்ண பாக்குறேன். அண்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. சரியா? யாருமே ஷேரும் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது படிச்சாங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி எடுக்கிறோம் நம்ம கண்டென்ட் நல்லா இருந்தா ஷேர் பண்ணுங்க. சரியா? என்னோட கமெண்ட்ஸ்ல போய் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி கமெண்ட் பண்றாங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத பாருங்க. அண்ட்
கண்டென்ட் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அது நல்லா இருந்ததுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். ஸோ இந்த செஷன் கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ, பாய்.